ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவை நேற்று ஈவினிங் ரொட்டீனோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா அவளுக்கு இட்லி உப்புமா பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது சாப்பிடுவா இல்லையா, ஸோ அந்த டைமில் காலையில் பண்ணி இட்லி இருந்தது. ஸோ அதை வச்சு உதுத்து இட்லி உப்புமாவாக பண்ணி கொடுத்தேன். அதோட ரெசிபி சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கையோடு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அவளை டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் விட்டேன். போகும்போது வழியில் ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்த்தேன். இங்கே ஒரு ஆன் த வேல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அழகாக இருந்தது, அதனால கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். டான்ஸ் கிளாஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அதனால் நடந்தே போகலாம். ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். ஈவினிங் சன்செட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சன் வாஸ் அபவுட் டு செட். டான்ஸ் கிளாஸில் விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 5:30க்கு இன்றைக்கி எழுந்தாச்சு. தூக்கம் இல்லை இப்போ ஒரு 4-5 நாளாக. இன்றைக்கி பிக்னிக் போகிறா பொண்ணு ஸ்கூலில், அதனால் அவளுக்கு ப்ரெட் சாண்ட்விச் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் ஏதாவது ட்ரை லஞ்ச் பாக்ஸில் வைக்கணும். நட்டெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு முதல்ல வெளியில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ப்ரெட்டில். அதுக்கப்புறம் சரி பீஸா பராட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சீஸ், கலர்ட் கேப்சிகம் அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆட்டாவை திரட்டி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டேன். இம்மீடியட்டாக கொஞ்சம் டீ வச்சுருக்கேன், குடிப்பேன்னு எனக்கு தெரியல, டைம் கிடைக்கிறதுல நிஜமாகவே. காலையில் கேப்சிகம் அனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸா பராட்டாக்கு. அப்புறம் போன்விட்டா எடுத்து கலந்து வச்சுருக்கேன். எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு. சுகர் இல்லை, ப்ரௌன் சுகர் இன்னும் வாங்கலை. ஸோ பனம் கல்கண்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்வீட்னருக்கு. அவளுக்கு போன்விட்டா கலந்து அவளோட ஹாலில் இருக்கிற டேபிளில் வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் பால் விட்டுருக்கேன், அவ்வளோதான் என்னோடய டீயில். இது பார்த்திங்கன்னா எல்லா கலர்ட் கேப்சிகம், கொஞ்சம் ஷாலட்ஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியை நீங்கள் திரட்டிட்டு 2 விதமாக பண்ணலாம். இது எதர் ஒரே சப்பாத்தியில் உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை நீங்கள் 4 சைடும் கவர் பண்ணிவிட்டு, பட் ஆனால் இதை திரட்ட முடியாது. கொஞ்சம் கேப்சிகம் எல்லாம் சங்கியாக இருக்கிறதுனால வெளியில் வரும் when you try to roll it. அது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் யூஸ்வலாக நல்லா வரும், இன்றைக்கி இன்னும் அது கொஞ்சம் தகராறு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 குட்டி குட்டி சப்பாத்தீஸாக பண்ணிவிட்டு அது மேலே சீஸ் வச்சு இந்த ஸ்டஃபிங் வச்சு இன்னொரு சப்பாத்தி வச்சு கவர் பண்ணி இன்னொன்று பண்ணேன். அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்போ அவசரமோ அப்போ தான் நிறைய தகராறு பண்ணும். ஐம் ஷூர் நீங்கள் எல்லோரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 சப்பாத்தியாக வச்சு பண்ண பீஸாவில் சைட்ஸில் நம்ம க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா குக் பண்ணும்போது சீஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிட்டு வெளியில் வரும். அப்புறம் அந்த எட்ஜஸை கொஞ்சம் ஃபோக் வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அது நிறைய கீ ஒரு ஆயில் போட்டு குக் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் திக் லேயராக இருக்கிறதுனால குக்காகிறது கஷ்டம். ஸோ அது பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அவளோட பராட்டா. அப்புறம் அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரௌன் ப்ரெட்ஸில் நட்டெல்லாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஓப்பன் சாண்ட்விச்சாக வைக்காமல் க்ளோஸ்டாக வைக்கிறேன். பிகாஸ் பஸ்ஸில் தான் சாப்பிடுவாங்க, கையில் எடுத்து சாப்பிடும்போது நிறையா கையெல்லாம் டர்ட்டி ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளோஸ்டாக வச்சிங்கன்னா அவ்வளோவா ஆகாது. ஸோ கட் பண்ணி அழகாக வச்சாச்சு. பைட்டபிள் சைஸில் கொஞ்சம் வால்நட்ஸ் வச்சுருக்கேன், ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். அவளோட போன்விட்டா மாத்திரம் குடிச்சிட்டு போயிடுவாள், மற்றதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாள். எப்படி மேனேஜ் பண்ணி சாப்பிடுவான்னு தெரில. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் பஸ்ஸில், லன்ச் அங்கே பிக்னிக் ஸ்பாட்டில். லன்ச்சுக்கு பீஸா பராட்டா, அகெயின் ப்ராக்கலிஸ் அண்ட் பொமோகிரானட்ஸ் தனியாக வச்சுருக்கேன். ஒரு ஃபேண்டா ஆப்பிளோட இது கொண்டு போகிறா, சிப்ஸ். இதுதான் இன்றைக்கி அவளோட பிக்னிக் பேக். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பழைய சாதம் தான் சாப்பிட்றேன். நேற்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு பச்சை மிளகாய். இது சம்மரோட பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். சம்மரோட எவ்ரிடே இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னாலும் ஐம் ரெடி. இதில் விட்டமின் B12 நிறைய இருக்குது. வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். விட்டமின் B12 இன்டேக் பண்ண. விட்டமின் B12 பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸில் நிறைய இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் பழைய சாதம், ஊறுகாய், கிமிச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கோஸில் பண்ணுற ஒரு ஃபெர்மெண்டட் ஊறுகாய்.
ஸோ அதிலெல்லாம் நிறைய B12 நிறைய இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் கவலைப்பட வேண்டாம், நம்மளுக்கு B12 ஆப்ஷன்ஸ் கம்மி. ஒன்லி நான் வெஜிடேரியன்ஸ்க்கு அது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படி கிடையாது. வெஜிடேரியன்ஸ்க்கும் இருக்குது டெஃபினட்டாக. வி நீட் டு பிக் த ரைட் சோர்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொண்ணை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்த்தா வீடு அலங்கோலமாக இருந்தது. ஹவுஸ் ஹெல்ப் வந்து திடீர்னு டைமிங்ஸ் எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வரலன்றதுனால அவங்கள நிறுத்தியாச்சு. ஸோ இன்னொரு புதுசாக கிடைக்கிற வரைக்கும் நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிக்னிக்லேருந்து வந்தோடனே பசிச்சுட்டு வருவா, அதனால் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் புளிக்குழம்பும் வச்சிட்ருக்கேன். காலையில் பண்ண டீ நான் சொன்ன மாதிரி குடிக்கவே இல்லை, அதை எப்போவாது சுட வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு, அவ்வளோதான். அது கிருஷ்ணா புளி வத்தக்குழம்பு மிக்ஸ் வச்சுருந்ததுனால இது ஈஸியாக புளிக்குழம்பு பண்ண முடியுது. எனக்கு அந்த வத்தக்குழம்பு மிக்ஸ் பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் நான் வத்தக்குழம்பு பவுடர். இட் வாஸ் வெரி குட். ரீசெண்டாக கொரேகான் போயிருந்தப்போ வாங்கியிருந்தாங்க. என்னோடய ஃபீட்பேக் இஸ் ஹாப்பி. அந்த வத்தக்குழம்பு பவுடரில் கிருஷ்ணா பிராண்டோட வத்தக்குழம்பு பவுடர். யூஸ்வலாக நான் வத்தக்குழம்பு பவுடர்லாம் வெளியில் வாங்க மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். இந்த வாட்டி வாங்கியிருந்தேன், யூஸ் பண்ண ரொம்ப ஹாப்பி, நல்லாவே இருக்குது டேஸ்ட். இதுதான் என்னோடய லன்ச். கொஞ்சம் சாதம், புளிக்குழம்பு, வெண்டைக்காய், கொஞ்சம் ஃப்ரைம்ஸ், தயிரோடு இன்றைக்கி என்னோடய லன்ச் முடிச்சுக்கிட்டேன். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டெய்லி ரொட்டீனோடு உங்களை திரும்பி பார்க்குறேன். டில் த டைம், பாய்.